வணக்கம் நண்பர்களே. நான் தாரு. And I am Rishi. Come, let's learn together. ஒரு காலத்தில் சூரியனும் சந்திரனும் ஒரே நேரத்தில் வானத்தில் தோன்ற விரும்பினர். அவர்கள் ஒரே நேரத்தில் இருந்ததால் பூமி மிகவும் சூடாகிவிட்டது. மரங்களும் விலங்குகளும் சோர்வாக இருப்பதைக் கண்டு அவர்கள் வருந்தினர். அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி சூரியன் பகலில் இருக்க முடிவு செய்தார், சந்திரன் இரவில் இருக்க முடிவு செய்தார். அன்று முதல் பூமி மகிழ்ச்சியாக இருந்தது. சூரியனும் சந்திரனும் நண்பர்களாக மாறினர். நீதி, பகிர்வதும் மாறி மாறி வருவதும் எல்லோரையும் மகிழ்ச்சியாக்கும். Moral: sharing and taking turns makes everyone happy. ஒரு சிறிய சீவல் மிகவும் நாமகமாக மடுக்கப்பட்ட மிடிச்சுகளின் அடுத்து உள்ளது. ஒரு வெளியில் வாய் திறந்தால் பறைகளில் இருந்து விழும் மலர்களைப் பார்க்கிறது. அது நன்றாக நீடிக்க தனது சுழலில் ஒரு குறுக்கம் உருவாக்குகிறது. மிகவும் சிறிய பூண்டு விரைவாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. சிறிய பூண்டு விரைவாக அதிக உயரத்தில் நின்று தனது முழு சக்தியை வெளிப்படுத்துகிறது. பாணி உருவாக்குகிறது. ஒரு நன்மையான மரத்தினத்திற்கு மரம் வளரும்போது அது மழையை நெருக்கிப் பிடிக்கிறது, சிலனை உருவாக்குகிறது மற்றும் அதன் இன்புகளை நிறைவேற்றுகிறது. இன்று அது ஒரு பெரிய மரமாக உள்ளது. பரவனை தாங்கும் வலுவை கொண்டு தனது இன்புகளை அனைவருக்கும் உணர்த்துகிறது. நீதி: ஒரு சிறிய சீவல் காப்பாற்றப்பட்ட நம்பிக்கையுடன் அது வளர்ந்து தனது இன்புகளை உலகுக்கு தருகிறது. Moral: with patience and perseverance, even the smallest seed can grow into a mighty tree, sharing its beauty and joy with the world. ஒரு சிறுமி காட்டில் நடந்து போகும்போது ஒரு மலர் அவளிடம் பேசுவதைக் கேட்டாள். மலர் சொன்னது, என் நண்பர்கள் தாகத்தால் வருந்துகிறார்கள் என்று. சிறுமி மற்ற மிருகங்களிடம் கேட்டு அவைகள் ஒரு நரூற்றைக் காட்டின. அவள் அனைத்து மலர்களுக்கும் நீர் பாய்ச்சினாள். அவை மகிழ்ச்சியாக பூத்தன. இயற்கை அவளுக்கு நன்றி சொல்லி அவளை எப்போதும் காப்பாற்றும் என்றது. நீதி: நாம் இயற்கையை காக்கும்போது இயற்கையும் நம்மைக் காக்கும். Moral: when we care for nature, nature cares for us too. இதற்கு கூர்மையான பற்களுடன் கூடிய பெரிய தாடையும் 2 வலிமையான கால்களும் உண்டு. இது என்ன டைனோசர்? It had a large jaw with sharp teeth and 2 powerful legs. What is this dinosaur called? T-Rex. T-Rex. இதன் தலையில் பெரிய கொம்பும் முதுகில் 3 பெரிய முட்களும் உள்ளன. இது என்ன டைனோசர்? It had a large horn on its head and 3 big spikes on its back. Can you guess this one? Triceratops. Triceratops. இதன் முதுகில் தட்டுகள் வரிசையாக உள்ளன. சமநிலைக்காக நீண்ட வால் உள்ளது. இது என்ன டைனோசர்? It had plates running down its back and a long tail for balance. What is this dinosaur called? Stegosaurus. Stegosaurus. இது மிகப்பெரிய டைனோசர்களில் ஒன்று. பெரிய உடலும் அமைதியான குணமும் கொண்டது. இது என்ன டைனோசர்? It was one of the largest dinosaurs, known for its size and gentle nature. Which dinosaur is it? Brontosaurus. Brontosaurus. இந்த குரலை நிரூபிக்கவும். மூ. என்ன விலங்கு இதை கூறுகிறது? Guess the sound, moo. What animal makes this noise? A cow. ராட்டி. 4 படைகளில் நடக்கும் ஒரு விலங்கம் இது செய்கிறது. வூப் வூப் என்றும் கூறுகிறதா? What animal walks on 4 legs and says woof woof? A dog. ஒரு குட்டி. உங்கள் கைகளை அடித்து விலக்கவும்.
இந்த குரலை என்ன போன்று செய்கிறது? Flap your wings. What bird makes this sound? A chicken. ஒரு கோழி. நிலை மார்படமாக தாக்கவும் மேய்ச்சி. இதனை என்ன விலங்கு செய்கிறது? Pounce and meow. What animal does this? A cat. ஒரு கட்டி. உங்கள் கைகளை குவித்து பாடுகள் செய்யவும். இந்த குரலை என்ன விலங்கு செய்கிறது? Clap your hands. What animal makes this sound? A monkey. ஒரு மானிக்கப்பான். நன்றி நண்பர்களே. நன்றாக கற்றீர்கள். Please subscribe and see you again. Bye bye.